Hi guys, CSMT Mumbai சத்ரபதி சிவாஜி மகாராஜ் டெர்மினஸ் லாஸ்ட் வீடியோ பார்த்துருப்பீங்க. நம்ம வந்து குர்லா எக்ஸ்பிரஸில் வந்திருந்தோம். கோயம்புத்தூர்லேருந்து எல்டிடி வரைக்கும் வந்திருந்தோம். ரிட்டன் பட் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறது எங்கேருந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்எம்டிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். மும்பையில் வந்து எக்கச்சக்கமான டெர்மினல்ஸ் இருக்குது. நம்மளே வந்து சிஎஸ்எம்டிலேருந்து வீடியோஸ்லாம் பண்ணியிருக்கோம். ஆல்ரெடி நம்ம சென்னை ட்ரெயின்ஸ்லாம் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ட்ராவல் பண்ணுற போகிறது சென்னைக்கு கிடையாது, ஒரு டிஃப்ரெண்ட்டான பிளேஸ்க்கு, ஒரு டிஃப்ரெண்ட்டான ட்ரெயினுக்கு, ஒரு ஃபேமஸான ட்ரெயினை இன்றைக்கி நம்ம ட்ரை பண்ண போகிறோம். மும்பை சிஎஸ்எம்டிலேருந்து கேஎஸ்ஆர் பெங்களூரு வரைக்கும் ட்ராவல் பண்ண போகிறோம். அந்த ரூட்டில் இருக்கிற ஃபேமஸான ட்ரெயின் தான் உத்யான் எக்ஸ்பிரஸ். ஸோ அந்த ட்ரெயின் டெடிக்கேட்டடாக ஆப்ரேட் பண்ணுறாங்க. மும்பை டு பெங்களூர் டெய்லி ஓடக்கூடிய ஒரு ட்ரெயின். கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸ் ட்ரெயின் தான் சொல்லணும். ஏன்னா வந்து இது ஒரு 3 ஸ்டேட்டை கவர் பண்ணுது. நிறையா தூரம் போகுது. இன்றைக்கி மார்னிங் நம்ம வந்து கிளம்ப போகிறோம். நாளைக்கு மார்னிங் வரைக்கும் ட்ராவல் இருக்குது. ஸோ ஒரு லாங்கான ஜேர்னியாக இந்த வ்ளாக் வரப்போகுது. உத்யான் எக்ஸ்பிரஸ் பார்த்திங்கன்னா சிஎஸ்எம்டி ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து மார்னிங் 8:10 AM டிபார்ட் ஆகும். கரெக்டாக ஒரு 7:30 நம்ம ஸ்டேஷன் வந்தாச்சு. இந்த கிராண்ட் என்ட்ரன்ஸ் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். சிஎஸ்எம்டியில் தான் இப்படி இருக்கும். யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட் இருக்கக்கூடிய ஒரு ரயில்வே ஸ்டேஷன் என்ட்ரன்ஸ் இது. செம்ம சூப்பராக இருக்கும். அங்கே தான் நின்று இன்ட்ரோ கொடுத்துட்ருக்கேன். உள்ளே நம்ம ஸ்டேஷனுக்குள்ளே போய் உத்யான் இன்றைக்கி எப்படி இருக்குது, அந்த ட்ரெயினில் ஜேர்னி எப்படி இருக்குது எல்லாம் பார்க்கலாம். நான் இன்ட்ரோ பேசினது பார்த்திங்கன்னா லோக்கல் ட்ரெயின்ஸோடைய என்ட்ரன்ஸு. பட் நம்ம அப்படியே வந்து நடந்து போகலாம். எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இன்டர் கனெக்டட் தான். இது சூப்பராக இருக்கும். லோக்கல் ட்ரெயின்ஸ்க்கான புக்கிங் ஆஃபீஸ் இது. நம்ம அப்படியே நடந்து போய் ஜாயின் பண்ணிக்கலாம் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் ஸ்டேஷன்ஸு. ஸோ நம்ம உத்யான் எக்ஸ்பிரஸ் பார்த்திங்கன்னா 17th பிளாட்ஃபார்ம்லேருந்து கிளம்புது சிஎஸ்எம்டியில். இங்கே பார்த்தீங்கல்ல அன்ரிசர்வ்டு ஃபுல்லாக வந்து லைன் தான். இல்லாட்டி கட்டுப்படுத்தவே முடியாது. ஸோ அதனால் வந்து இதுக்குன்னு ஆர்பிஎஃப்ஓ இல்லை சிஆர்பிஎஃப்ஓ அவங்கள வச்சு மேனேஜ் பண்ணுறாங்க. லைனில் நிற்க வச்சு தான் ஏறுறாங்க. அந்த லைன் பாருங்கள் எங்கேயோ போய்ட்டுருக்கு. அண்ட் பிளாட்ஃபார்ம் நம்பர் 17ல் ரெடியாக நம்ம உத்யான் எக்ஸ்பிரஸ் வெயிட் பண்ணிகிட்ருக்கு. மும்பை சிஎஸ்எம்டி பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ரயில்வே ஸ்டேஷனுங்க. நிறையா பிளாட்ஃபார்ம்ஸ், லோக்கல் ட்ரெயின்ஸ் அண்ட் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின்ஸ் ரெண்டுமே சேர்த்து பிளாட்ஃபார்ம்ஸ் பார்த்தோம்னா 18 பிளாட்ஃபார்ம் இருக்குது. இந்தியாவிலே பெருசுலாம் சொல்ல முடியாது. பட் மும்பையில் இதுதான் பெருசு. மும்பையில் இருக்கிற மற்ற டெர்மினல்ஸை கம்பேர் பண்ணும்போது இதுதான் பெருசு இருக்கிறதுலையே. உத்யான் எக்ஸ்பிரஸோடைய ஸ்லீப்பர் கோச்சில் தான் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம் பெங்களூர் வரைக்கும். பட் அதுக்கு முன்னாடி நம்ம ஃப்ரண்ட்டில் போய் லோக்கோ ஷாட்ஸு, அன்ரிசர்வ்ட் க்ரௌட்லாம் எப்படி இருக்குது எல்லாமே பார்த்துடலாம். லல்லாகுடா லோக்கோ ஷெட்டுடைய WAP7 தான் இன்றைக்கி நம்ம உத்யானை புல் பண்ண போகிறது. நான் வந்து கல்யாண் WAP7 வரும் அப்படின்னு நினச்சேன். ஏன்னா இந்த ரூட்டில் வந்து சென்ட்ரல் ரயில்வேஸ்லேருந்து ஆப்ரேட் ஆகிற ட்ரெயின். ஸோ ஒரு ஹோம் லோக்கோவாக கொடுப்பாங்க, கல்யாண் லோக்கோவாக கொடுப்பாங்கன்னு நினச்சேன். பட் வந்திருக்கிறது லல்லாகுடா WAP7. ஃபுல் ஸ்ட்ரெச்சும் புல் பண்ண போகிறது இவன் தான். வேறு எந்த இடத்துலையுமே வந்து ரிவர்சல் லோக்கோ சேஞ்செலாம் எதுவுமே கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் இன்றைக்கி லல்லாகுடா WAP7 தான். ஃப்ரண்ட்டில் ஒரு SLR, அன்ரிசர்வ்டு, இன்னொரு அன்ரிசர்வ்டு, டோட்டலாக 2 அன்ரிசர்வ்டும் ஒரு SLR இருக்குது. ரியரில் கூட ஒரு அன்ரிசர்வ்டு கொடுத்துருக்காங்க. கூட்டம் இங்கேயே பார்த்திங்கன்னா நல்லாவே ஃபீல் ஆகிடுச்சுங்க. நிறையா கூட்டம். அதுவும் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஏதோ மும்பை போலீஸ் எல்லோரும் சேர்ந்து எங்கேயோ போகிறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நிறைய கோச்சஸில் வந்து அவங்களே ஆக்குபை பண்ணியிருக்காங்க.
அண்ட் ஏசி கோச்சஸ் நிறையாவே இருக்குங்க இந்த ட்ரெயினில். 3 டயர் ஏசி, செகண்ட் ஏசி, ஃபஸ்ட் ஏசி டெடிக்கேட்டடாக இருக்குது, எக்கனாமி, தேர்ட் ஏசி எல்லாமே இருக்குது. 8 ஸ்லீப்பர் கோச்சஸ், 9 ஏசி கோச்சஸ் இருக்குது. ஸோ ஏசி தான் அதிகம். இந்த ரூட் வந்து டிமாண்டான ஒரு ரூட்டு தான். அது முக்கியமாக இந்த ட்ரெயின் பார்த்திங்கன்னா எப்போவுமே டிமாண்டாக ஓடக்கூடிய ஒரு ட்ரெயின் தான். டிக்கெட் கிடைக்கிறது பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் முன்கூட்டியே புக் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். உத்யான் எக்ஸ்பிரஸில் இன்றைக்கி நம்ம ட்ராவல் பண்ணுற கோச் S4. கோச்சஸ்லாம் பார்த்திங்கன்னா நல்லா நீட்டாகவே இருக்குங்க. எக்ஸ்டீரியர்ஸே நான் சொல்கிறேன், எக்ஸ்டீரியர்ஸே நல்லா நீட்டாக இருக்குது. அழுக்காக கூட இல்லை, நல்லா புதுசு மாதிரி இருக்குது. நல்லாவே மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம மும்பை பெங்களூர் உதான் எக்ஸ்பிரஸ் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுவோம். உத்யான்னு சொல்லலாம், இங்கே வந்து பார்த்திங்கன்னா உதான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ட்ரெயினில் இன்றைக்கி நாள் ஃபுல்லாக நமக்கு ஜேர்னி இருக்குது. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், இன்றைக்கி காலையில் கிளம்பி நாளைக்கு காலையில் தான் நம்ம ரீச் பண்ண போகிறோம். ஸோ ஆல்மோஸ்ட் கரெக்டாக ஒரு நாள் நம்ம ட்ராவல் பண்ணுற மாதிரி. ஸோ நிறைய விஷயங்கள் இருக்குது நம்ம பார்க்க வேண்டியது இந்த ட்ரெயின் ஜேர்னியில். ஸோ எல்லாத்தையுமே வந்து 1 by 1 கவர் பண்ணலாம். CSMTலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் வாங்க. ரிசர்வ்டு கோச்சஸை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி எல்லா ட்ரெயின்ஸுக்கும் CSMTலேருந்து கிளம்பும் போது காலியாக தான் இருக்கும். போக போக அதாவது அடுத்து வந்து தாதர், கல்யாண்லாம் நிற்கும், அங்கெல்லாம் வந்து ஃபில் ஆகிடும். வேர்ல்ட் ஆஃப் லோக்கல் ட்ரெயின்ஸ்லேருந்து கிளம்பிட்டோம். மும்பையில் பார்க்குற மாதிரி லோக்கல் ட்ரெயின்ஸை இந்தியாவில் வேறு எங்கேயுமே பார்க்க முடியாது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மும்பை தான் ஃபஸ்ட்டு. அதுக்கு அடுத்தபடியாக கொல்கட்டாவில் நிறையா லோக்கல் ட்ரெயின்ஸ். இன்றைக்கி ட்ராவல் பண்ணுறதுக்கு ஒரு சைடு லோவர் தான் கிடச்சிருக்கு. லக்கிலி அது வந்து புக்கிங்கில் சைடு லோவர் கிடச்சிச்சுன்னு நினைக்காதீங்க. RAC சீட்டு. ஸோ இன்னொரு பேசஞ்சர் வருவார், அது யாருன்னு தெரில. நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி தான் இன்றைக்கி ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும் நாள் ஃபுல்லாக. என்னமா க்ரௌட் ஏறினாங்கன்னு பார்த்தீங்களா தாதரில். ஓவர் க்ரௌடிங்னால ஜாம் பேக்லாம் ஆயிரும் நினச்சிடாதீங்க, அந்த மாதிரி க்ரௌடு கிடையாது. இப்போ யூஸ்வலாக நம்ம வந்து இப்போ சென்னை எக்மோரில் கிளம்புறோம்னு வச்சுக்கோங்க, தாம்பரத்தில் தான் பயங்கரமாக ஃபில் ஆகும். ஸோ அந்த மாதிரி தான் CSMTயில் வந்து ஜாஸ்திலாம் ஃபில் ஆகாது. தாதர், தானே அந்த மாதிரி தான் ஃபில் ஆகும். இந்த ட்ரெயின் வந்து தாதர் ஃபால்ட்டு கொடுத்துருக்காங்க, தானே கிடையாது.
கல்யாண் ஜங்ஷனுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா அகெயின் லோனாவாலா காட்ஸ் தான், கந்தாலா காட் செக்ஷன். ஸோ நம்ம அந்த காட் செக்ஷன் வழியாக தான் பூனே போக போகிறோம். வேறு எந்த ரூட்டும் இல்லைங்க. நம்ம எந்த ரூட்டில் வந்து குர்லா எக்ஸ்பிரஸில் வந்தோமோ அதே ரூட்டில் தான் நம்ம வந்து பெங்களூரு போக போகிறோம் முதியானில். உதான் எக்ஸ்பிரஸில் இன்றைக்கி நம்ம வாங்கியிருக்கிற பிரேக்ஃபாஸ்ட் இது தான். என்னடா நீ இட்லிலாம் சாப்பிட மாட்டே, எதை நம்ம இட்லி வாங்கியிருக்கேன்னு கேட்பீங்க. இது நான் வாங்கினது இல்லை, பக்கத்தில் இருக்க பேசஞ்சர் வாங்கினது. நான் வந்து பிரெட் கட்லெட் தான் வாங்கியிருக்கேன். சேல் பண்ணது யாருன்னு தெரில, மேபி ஆன்போர்ட் பேண்ட்ரி இருக்கலாம்னு நினைக்கிறேன். அது நான் தெரிய வரும்போது சொல்கிறேன். இதோட ப்ரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா 50 ரூபா. இது இட்லி பரவாயில்ல, 2 இட்லி 2 வடை கொடுத்துருக்காங்க. இது வந்து பிரெட் கட்லெட்டு, 2 பிரெட்டு அப்புறம் 2 கட்லெட் கொடுத்துருக்காங்க. கர்ஜாத் அப்படிங்கிற ஸ்டேஷன் வழியாக போய்கிட்டு இருக்கோம். ஆக்சுவலி இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ் நிறுத்தி தான் இப்போ எடுத்தாங்க. அப்வர்ட் செக்ஷனில் நம்ம போக போகிறோம். மும்பைலேருந்து பூனே போகும்போது அந்த ஹில்ஸ் பார்த்திங்கன்னா அப்வர்டில் வரும். இதோ இப்போ பார்த்தீங்கன்னா திரும்பி நிறுத்துகிறாங்க. சும்மா நிறுத்தி எடுக்கலை, டெக்னிக்கல் ஹால்ட்டாக இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பேங்கர்ஸ் அட்டாச் பண்ண போகிறாங்க. ஏன்னா நம்ம வந்து ஏறும்போது அப்வர்ட் செக்ஷனில் ஏறணும். ஸோ பின்னாடி இருந்து புஷ் பண்ணுறதுக்கு ஒரு லோக்கோ அட்டாச் பண்ணுவாங்க. அது என்ன லோக்கோன்னு தெரியல, நான் வந்து அவ்வளோ தூரம் போகல, பிகாஸ் சீக்கிரமே எடுத்துருவாங்க. அதனால் வந்து நம்ம ஏதாச்சும் கர்வில் போனால் எனக்கு அந்த லோக்கோ தெரிஞ்சால் நான் சொல்கிறேன். சப்போஸ் பூனேலேருந்து நம்ம மும்பை வந்தோம்னா பேங்கர்ஸ் அட்டாச்மெண்ட் கிடையாது. நம்ம குர்லாலேயே பார்த்துருப்போம், நிறைய ட்ரெயின்ஸை கூட பார்த்துருப்போம். வரும்போது அட்டாச் பண்ண மாட்டாங்க, போகும்போது தான் அட்டாச் பண்ணுவாங்க.
லோனாவாலா ஸ்டேஷன் ரீச் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம நின்றுக்கிறது வந்து பார்த்திங்கன்னா எதுவும் டெக்னிக்கல் ஹால்ட்லாம் இல்லை. ஷெட்யூல்டாகவே பார்த்திங்கன்னா ஷெட்யூல் படியே லோனாவாலாவில் உதான் எக்ஸ்பிரஸ்க்கு ஹால்ட் இருக்குது. பட் எந்த ட்ரெயினாக இருந்தாலும் சப்போஸ் மும்பையிலேருந்து வரதா இருந்தால் லோனாவாலாவில் நிறுத்துவாங்க. ஏன்னா இங்கே அந்த பேங்கர்ஸை டிட்டாச் பண்ணிடுவாங்க. நம்மளுக்கும் பார்த்திங்கன்னா இங்கே பேங்கர்ஸை டிட்டாச் பண்ணுறாங்க. ஸோ என்ன பேங்கர்ஸ் புல் பண்ணிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா WAG7, அது ஒரு WAG7 இல்லை 3 WAG7 அட்டாச் பண்ணியிருந்தாங்க. நான் வீடியோவில் கூட ஒரு ஷார்ட்டில் காமிச்சிருக்கேன். இதுக்கப்புறம் இந்த ட்ரெயின் சோலாப்பூர் வரைக்கும் மெயினான ஜங்ஷன்ஸ் மட்டும்தான் நிற்கும். அதாவது பூனே, தவுண்டு, குர்துவாடி அந்த மாதிரி மெயினான ஜங்ஷன்ஸு. சோலாப்பூர் தாண்டி பார்த்திங்கன்னா நிறையா ஸ்டாப்பிங்ஸ் கொடுத்துருக்காங்க. நான் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கிற இந்த S4 கோச்சில் பார்த்தீங்கன்னா இந்த சைட் லோவர் சீட்ஸ் எல்லாமே, இந்த கோச் ஃபுல்லாகவே இருக்கிற சைட் லோவர்ஸ் எல்லாமே வந்து RACக்கு தான் ஒதுக்கியிருக்காங்க. ஸோ கொஞ்சம் கூட்டம் அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியுது, அவ்வளோதான். மற்றபடி அன்ரிசர்வ் பேசஞ்சர்ஸ்லாம் யாரும் உள்ளே வரல. இருக்காங்க அன்ரிசர்வ் பேசஞ்சர்ஸ் ஏறுறாங்க, ஆனால் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த டோர் கிட்டே நின்றுக்கிறாங்க, அங்கேயே கூட உட்காந்துக்கிறாங்க, உள்ளெல்லாம் வரதில்லை. டிக்கெட் ஃபேர் பற்றி பார்த்துடலாம். ஸ்லீப்பரில் பார்த்தீங்கன்னா நான் ஃபுல் ஸ்ட்ரெச் ட்ராவல் பண்ணுறேன். CSMDலேருந்து KSR வரைக்குமே ட்ராவல் பண்ணுறேன். 530 ரூபா ஆகுது ஸ்லீப்பரில். நான் வந்து ஒரு 4 நாளைக்கு முன்னாடி தான் புக் பண்ணேன். வெயிட்டிங் லிஸ்ட்டில் தான் இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா சார்ட் ப்ரிப்பேர் ஆனோடனே கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. அதுவே பெட்ரு எனக்கு. வெயிட்டிங் லிஸ்ட்லேருந்து கன்ஃபார்ம் ஆகாமல் RAC அட்லீஸ்ட் வந்ததே பெட்ரு. இதே வந்து நீங்கள் தேர்ட் ஏசியில் போகிறீங்கன்னா 1400 rupees ஆகும். தேர்ட் ஏசி எக்கனாமியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 rupees கம்மியாக ஒரு 1300 ஆகும். ஸோ இப்போ அடுத்த ஸ்டேஷன் வந்துருச்சு. டோர் கிட்ட போய் வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு நினச்சேன், ஆனால் தாண்ட கூட முடியல. அந்தளவுக்கு ஃபுல்லாக டோர் சைடு ஃபுல்லாக ஜாம் பேக் பண்ணிட்டாங்க. நிறைய பேர் பார்த்திங்கன்னா இங்கே லோக்கலில் போகிறவங்க தான், யாருமே லாங் டிஸ்டன்ஸ்லாம் வரவங்க இல்லை. இந்த சின்ன சின்ன ஊர்களுக்கு டவுண்டு, குர்துவாடி, சோலாப்பூர் அப்படி போகிறவங்க தான் நிறைய பேர் அங்கே நின்றுருக்காரு. சோலாப்பூர் ஸ்டேஷன் தாண்டுற வரைக்கும் எப்படியும் நம்ம வெளியில் போக முடியாதுன்னு நினைக்கிறேன். சோலாப்பூர் தாண்டி தான் கொஞ்சம் க்ரௌடு கிளியர் ஆக வாய்ப்பு இருக்குது. நான் சொல்கிறது உள்ளெல்லாம் இல்லை, உள்ளே உங்களுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. நீங்கள் உட்காந்துருக்கிற சீட்டில் டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. பட் அந்த பாத்ரூம் கிட்டே போகிறது கூட கொஞ்சம் கஷ்டம் தான், ஏன்னா ஃபுல்லாக உட்காந்துட்டு இருக்காங்க.
சரி, நான் அங்கே பேச வேண்டிய ஸ்டேஷனில் இறங்கி பேச வேண்டியதை நான் இங்கே உள்ளே பேசிப்பேன். இந்த ஸ்டேஷன் நான் என்ன சொல்ல வந்தேன்னா, ஃபுட்டு பார்த்தீங்க, இந்த ட்ரெயினில் வந்து ஆன்போர்டு பேண்ட்ரிலாம் கிடையாது, பேண்ட்ரி காரும் கிடையாது. அது வெளியிலேருந்து யாரோ ஒருத்தர் அவுட்டோர் வெண்டர்ஸ் தான் சேல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொன்றும் அவங்க சேல் பண்ணுறது தான். ஃபுட்டு, தண்ணி பாட்டிலு, டீ, காஃபி, அப்புறம் ஃப்ரூட்ஸு எல்லாமே பார்த்திங்கன்னா அவுட்டோர் வெண்டர்ஸ் தான் சேல் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி அவுட்டோர் வெண்டர்ஸ் கிட்ட தான் நான் வந்து வாங்க போகிறேன். வேறு வழி கிடையாது. ஸ்டேஷன்லையும் பார்த்திங்கன்னா அவ்வளோவா கிடைக்காது உங்களுக்கு மகாராஷ்டிரா ஸ்டேஷன்ஸ்லாம். ஆந்திரா சைடு போனால் கூட கொஞ்சம் கிடைக்கும். பட் இந்த சைடு வந்து எப்போ பார்த்தாலும் அந்த பாவு பஜ்ஜி இல்லை அந்த வடா பாவு அதை தான் விற்றுக்கிட்டு இருப்பாங்க. உள்ளே வரவங்க ஏதோ மீல்ஸ்ன்னு சேல் பண்ணுறாங்க. பார்க்கலாம், நெக்ஸ்ட்டு வந்தால் அதை தான் வாங்க போகிறேன். பூனே தாண்டதுக்கப்புறமே பார்த்தீங்கன்னா யாரோ ஒருத்தர் வந்து ஆர்டர் எடுத்துகிட்டு இருந்தார். காணா வேணுமான்னு கேட்டு ஆர்டர் எடுத்துகிட்டு இருந்தார். பட் நான் இப்போ ஆர்டர்லாம் கொடுக்கல, திருப்பி அவரே வந்து சேல் பண்ணிட்டு வந்தார். ஸோ அவர் சேல் பண்ண ஏதோ பன்னீர் புலாவுன்னு ஏதோ கொடுத்துருக்காரு. ஸோ அதை வந்து வாங்கியாச்சு. அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதுதான் அந்த பன்னீர் புலாவு. இதோட ப்ரைஸ் வந்து 120 ருபீஸு. 120ங்கிறதுலாம் ரொம்ப காஸ்ட்லி தான். ஆனால் அது அவுட்டோர் வெண்டர்ஸு. ஸோ ஃபிக்ஸட் சார்ஜஸ்லாம் கிடையாது, ஐஆர்சிடிசி சார்ஜஸ்ன்னு. ஸ்பூன் ஒன்று, ரைஸு கலராக ரைஸு, அப்புறம் பன்னீர், பட்டாணி எல்லாம் போட்டு ஒரு மிக்சடாக ஒரு புலாவ் மாதிரி கொடுத்துருக்காங்க. சாப்பிட்டு பார்ப்போம் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு. இந்த ரூட்டில் அடுத்த மெயினான ஒரு ஜங்ஷன் குருதுவாடி ரீச் பண்ணியிருக்கோம். லாஸ்ட் ஜங்ஷனில் வாங்கின ஃபுட்டு பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா தாங்க இருந்துச்சு. ஆனால் ரொம்ப சூப்பர்லாம் சொல்ல முடியாது, ஏதோ பரவாயில்ல, சாப்பிட்டுக்கலாம் பசிக்கு, அவ்வளோதான். இங்கே கிடைக்கிற ஃபுட் அப்படி தான் இருக்கும் மோஸ்ட்லி. நம்ம வந்து சவுத் ஸ்டேட்ஸை தாண்டிட்டாலே பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ஆவரேஜாக தான் இருக்கும் ஃபுட்டு. இது பரவாயில்ல, ஆனால் அது கொஞ்சம் காஸ்ட்லி. 120 அது காஸ்ட்லியாக இருந்துச்சு. Two hours later. प्लेटफॉर्म क्रमांक 12 मेले इधर कृपया ध्यान दीजिए मुंबई छत्रपति शिवाजी महाराज टर्मिनस. குட் ஈவினிங் கைஸ். கர்நாடகாக்குள்ளே என்ட்ராயிருக்கோம். ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கிட்டேன். குருதுவாடி தாண்டி பார்த்தீங்கன்னா கவர் ஆயிருக்காது நிறைய ஸ்டேஷன்ஸு. மகாராஷ்டிராவில் நிறைய பிளேஸஸ், சோலாப்பூர் தாண்டி சின்ன சின்ன ஊர்களெல்லாம் தாண்டி இப்போ வந்து கர்நாடகாக்குள்ளே என்ட்ராயிட்டோம். கர்நாடகாக்குள்ளே வந்து அடுத்து ஆந்திராக்குள்ளே போய் திருப்பி கர்நாடகாக்குள்ளே போகும். இப்படி தான் இந்த ட்ரெயின் ரூட் இருக்குது. இப்போ நம்ம இருக்கிறது கலபுராகி அப்படின்னு நான் கரெக்டாக ஸ்பெல் பண்ணனான்னு தெரியல. பட் குல்பர்கா ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பழைய பேர் குல்பர்கா, இப்போ வந்து
பேர் மாற்றிருக்காங்க. ஸோ அந்த ஊரில் தான் இப்போ நம்ம இருக்கோம். பார்த்தீங்கன்னா பயங்கரமான க்ரௌடு ஏறினதை நான் காமிச்சிருப்பேன். எல்லாம் ஸ்லீப்பரில் தான் ஏறுறாங்க. கண்டிப்பாக தெரியுது அது வந்து கவுண்டரு டிக்கெட்டு, அதாவது அன்ரிசர்வ்டு க்ரௌடுன்னு தான் தெரியுது. ஜாம் பேக்ட் ஆக போகுது, அது மட்டும் நல்லா புரியுது. கொய்யால என்ன நிலமன்னு பாருங்க. வடக்கு ட்ரெயின் மாதிரி ஆக்கிட்டாங்களே ஒரு நல்ல ட்ரெயினா. குல்பர்கா ஸ்டேஷனில் ஏன்டா இறங்கணும்னு ஆயிடுச்சுங்க. பிளாட்ஃபார்ம்லேருந்து திரும்பி என் சீட்டுக்கு வரத்துக்குள்ளே படாத பாடுபட்டாச்சு. எப்படியோ சீட்டுக்கு வந்தாச்சு. இனிமேல் இந்த க்ரௌடெல்லாம் இறங்குற வரைக்கும் நம்ம வெளியே போக முடியாது. सिस्टर है मुंबई छत्रपति शिवाजी महाराज टर्मिनस. आगे डाउट पटेल रे ना आगे चार्जर ஃபைனலி வாடி ஜங்ஷனில் வெளியில் வர அளவுக்கு க்ரௌடு கிளியர் ஆகிடுச்சுங்க. டோர் கிட்ட இருந்த க்ரௌட் எல்லாம் கிளியர் ஆகிடுச்சு. பா 2 ஸ்டேஷனில் என்ன ஒரு க்ரௌடு. அது இந்த ட்ரெயினுன்னு இல்லை, எல்லா ட்ரெயின்லையும் பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக நடக்கிற ஒரு விஷயமா தான் இப்போ ஆயிடுச்சு. அதுவும் அந்த ஆஃபீஸ் டைம் இருக்குல்ல, அந்த 6 மணி 6:30 டைமில் நீங்கள் தமிழ்நாடுக்குள்ளே கூட போங்க, கேரளாக்குள்ளே கூட போங்க, இப்படி தான் இருக்கும். ஸ்லீப்பர் கோச்சில் ட்ராவல் பண்ணுறது, பாஸ் வச்சுருக்கிறவங்க, அன்ரிசர்வ்டு வச்சுருக்கவங்க ட்ராவல் பண்ணுறது அப்படி தான் இருக்கும். அதை அட்ஜஸ்ட் பண்ணுற நிலைமைக்கு தான் ஆயிடுச்சு. ஏன்னா ஓவர் க்ரௌடிங் ஆகிடுச்சு, கோச்சஸ் கம்மியாக இருக்குது. அன்ரிசர்வ்டு பெட்டிலாம் வந்து பார்த்திங்கன்னா அது செம ஃபுல்லாக இருக்குது. இங்கேயே பார்த்தீங்கன்னா ஜாம் பேக்னா அங்கெல்லாம் எப்படி ஏறுவாங்க மக்கள், அதை யோசித்தாலும் கொஞ்சம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. सारे कहते हैं आइस तगड़े अवेला ಹೇಳಕೋಬಾರ್ದು ದಯವಿಟ್ಟು ಮೊದಲ ಹಂಗಿದ್ರೆ ಹಂಗಿರ್ರಿ ಅದು ನಾನು ಹೇಳ್ತೀನಿ. ஃபைனலி நம்ம 130 ஸ்பீடு ரீச் பண்ணிட்டோங்க. இந்த லைன் வந்து 130 பர்மிட்டட் லைனு. கோயம்புத்தூர் எக்ஸ்பிரஸில் வரும்போது நம்மளால் பார்க்க முடியல, பட் இதில் புல் பண்ணுறது வேப் 7 தான். ஸோ செமையாக 130 போயிட்டுருக்கு. இப்போ உத்யான் எக்ஸ்பிரஸும் பார்த்தீங்கன்னா ரேக் ஷேரிங் கணக்கில் தான் வருது. இன்னொரு ட்ரெயினோட, எந்த ட்ரெயினோட ரேக் ஷேர் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோலாப்பூர் டு மும்பை CSMT, அது வந்து சித்தேஸ்வர் எக்ஸ்பிரஸ் அப்படின்னு ஒன்று ஓடுது. ஸோ அந்த ட்ரெயினோட தான் இந்த உத்யான் எக்ஸ்பிரஸ் ரேக் ஷேர் பண்ணுது. சோலாப்பூரில் தான் பிரைமரி மெயின்டெனன்ஸ் கொடுத்துருக்காங்க. சோலாப்பூர்லேருந்து மும்பை, சித்தேஸ்வரா வந்து மும்பையிலேருந்து பெங்களூர் உத்யான் எக்ஸ்பிரஸாக ரன் ஆகுது. டெய்லி ரன் ஆகக்கூடிய ஒரு ட்ரெயின் தான் உத்யான்.
நைட்டு டின்னருக்கான ஃபுட்லாம் பார்த்திங்கன்னா இங்கே கிருஷ்ணா ஜங்ஷன்லேயே சேல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இட்லி வடை, லெமன் ரைஸ், அண்டா பிரியாணின்னு சேல் பண்ணிகிட்ருக்காங்க. இருந்தாலும் அடுத்த ஸ்டாப் ராய்ச்சூர் ஜங்ஷனில் ஸ்டேஷனில் ஃபுட் வாங்கி ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். ஒரு மெயினான ஜங்ஷன். ஸோ அந்த ஸ்டேஷனில் ஃபுட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ராய்ச்சூர் பெரிய ஊருங்க. டின்னர் ஈஸியாக கிடச்சிரும்னு நினச்சேன். ஆனால் யாருமே வெண்டர்ஸே காணோம். பரவாயில்ல, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா நம்ம ட்ரெயின்குள்ளேயே பார்த்திங்கன்னா சேல் பண்ணிட்டு தான் வராங்க. அங்கேயே வாங்கிடலாம். கடைசியில் நம்மளை சேவ் பண்ணுறதுக்கு அண்ணன் தான் வந்தார் சேல் பண்ணிவிட்டு. என்ன வாங்கியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கர்நாடகாவில் ஒரு ஃபேமஸான டிஷ்ஷுங்க, சித்ரானான்னு சொல்லுவாங்க. லெமன் ரைஸ் மாதிரியே இருக்கும். அதான் வாங்கியிருக்கு. இதுதான் நான் வாங்கினது. லெமன் ரைஸ்ன்னு சொல்லலாம், இல்லை சித்ரானான்னு சொல்லலாம். ஆல்மோஸ்ட் ரெண்டோட மிக்ஸ் மாதிரி தான் இது. இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 50 ருபீஸு. ரைஸ் கொஞ்சம், ஊறுகாய் கொஞ்சம், ஒரு ஸ்பூன் வச்சு கொடுத்துருக்காங்க. மந்த்ராலயம் ரோடு ரீச் பண்ணியிருக்கோம். அண்ட் இந்த ஸ்டேஷன் பார்த்திங்கன்னா ஆந்திராவில் ஃபர்ஸ்ட் ஸ்டேஷன். நமக்கு இந்த ரூட்டில் ஆந்திராக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டோம். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாளைக்கு காலையில் ஹிந்துப்பூர் வரைக்கும் ஆந்திரா தான். ஹிந்துப்பூர் தாண்டி தான் நம்ம வந்து கர்நாடகாக்குள்ளே என்ட்ரு ஆகி பெங்களூர் ஜாயின் பண்ணுவோம். அண்ட் லாஸ்ட் ஸ்டேஷனில் வாங்கின சித்ரானா, இல்லை அது சித்ரானாலாம் கிடையாது, லெமன் ரைஸ் தான். ஆக்சுவல் லெமன் ரைஸ் தான் அது. ஆனால் சாப்பிட்டு நல்லா இருந்துச்சு. 50 ருபீஸ்க்கு நல்ல குவான்டிட்டியே கொடுத்துருந்தாங்க. குண்டக்கல் வரைக்கும் இன்றைக்கி கவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் தூங்க போகலான்னு தான் இருக்கேன். மந்த்ராலயம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமி கோயில் போகிறதுக்கு இது மெயினான ஸ்டாப்பு. இங்கே இறங்கி கொஞ்சம் தூரம் போகிற மாதிரி இருக்கும். வந்துருச்சு. 1233 கிலோமீட்டர்ஸ் இந்த ட்ரெயின் ட்ராவல் பண்ணுது. மும்பை சிஎஸ்எம்டிலேருந்து கேஎஸ்ஆர் பெங்களூர் வரைக்கும் 22 ஹவர்ஸில், எக்ஸாக்ட் 22 ஹவர்ஸுங்க. நம்ம வந்து கிளம்புனது வந்து 8:10. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் 6 o'clock இந்த வண்டி கேஎஸ்ஆர் பெங்களூர் ஷெட்யூல் படி ரீச் ஆகும். இப்போதைக்கு கொஞ்சம் டிலேயில் தான் போய்கிட்டு இருக்கு. ஆனால் குண்டக்கல், அதுக்கு அடுத்து வர தர்மாவரம், அங்கெல்லாம் ஸ்லாக் இருக்குது. ஸோ அதில் கரெக்ட் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன்.
எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் ஜேர்னியில் ரொம்ப முக்கியமான ஒரு ஜங்ஷன் குண்டக்கல் ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்கோம். மேஜரான ஒரு ஜங்ஷனுங்க, செம பிசி. அதுவும் நைட் டைமில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க ட்ரெயின்ஸ் போயிட்டு வந்துட்டு இருக்குமா. ஸோ அதனால் வந்து நம்மளுக்கு வந்து பிளாட்ஃபார்ம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஒரு அரை மணி நேரம் ஸ்டேஷனுக்கு வெளியில் நிறுத்தி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் உத்தியானே உள்ளே அனுப்புனாங்க. இல்லாட்டி வந்து நம்ம ஆன் டைம்லேயே வந்திருப்போம். பட் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ½ டிலே ஆகிடுச்சு. 11 தான் குண்டக்கல் வந்திருக்கோம். இங்கே இன்னும் எவ்வளோ நேரம் நிறுத்தி வைக்க போகிறாங்கன்னு தெரியல. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்து தூங்க போகிறேன். RAC சீட் தான், இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி தூங்கலான் இருக்கேன். வேறு எந்த சீட்டுமே அவைலபிள் கிடையாது, எல்லாமே ஃபுல்லு. டிடிக்கிட்டையும் கேட்டு பார்த்தாச்சு, எதுவுமே வந்து அவைலபிளாக இல்லை. ஸோ அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி தூங்க வேண்டியதான். மார்னிங் பெங்களூரில் நான் vlog கண்டினியூ பண்ணி அங்கே 8:30 மணிக்கு ரீச் ஆகிறோம், என்ன டைமிங்கில் ரீச் ஆகிறோம் அப்படிங்கிறத காமிச்சிட்டு vlog எண்ட் பண்ணுறேன். குட் நைட். The next day. அண்ட் நம்ம டெஸ்டினேஷன் கிராந்திவீரா சங்கொல்லி ராயண்ணா KSR பெங்களூரு ரீச் பண்ணிட்டோம். செம்ம ட்ரெயினுங்க உதயான். என்ன கொஞ்சம் வந்து நடுவில் அள்ளு விட்டுருச்சு. ஏன்னா பார்த்திங்கன்னா கல்புர்கி, அதாவது வந்து குல்பர்கா, அங்கே ஏறின கூட்டம் கொஞ்சம் தூரம் தான், வாடி வரைக்கும் தான் வந்தாங்க. ஒரு 1 hour கூட்டம் தான். பட் அது அப்படியே வந்து பயங்கர ஜாம் பேக்ட் ஆகிடுச்சு கோச்சு, ஸ்லீப்பர் கோச்சஸ்ஸு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேர் ஏறினாங்க இறங்குனாங்க, அவ்வளோதான். நைட்டு தூங்கும் போதெல்லாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது. என்ன மார்னிங்கில் அந்த டாய்லெட் இஷ்யூஸ் தாங்க லாங் ட்ரெயின்ஸில் வந்து யூஸ்வலாக நடக்கிற ஒரு விஷயம். இந்த ட்ரெயின்லையும் பார்த்திங்கன்னா மார்னிங் வந்து தண்ணி வராமல் போயிடுச்சு. அதுக்கப்புறம் பாத்ரூம்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப க்ளீன்லினஸ்ஸே எதுவும் இல்லாமல் இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் இருந்துச்சு. மற்றபடி டைமிங் பார்த்திங்கன்னா செம்ம டைமிங்கு. ஏர்லியாகவே வந்துட்டோம் இன்றைக்கி. பெங்களூர் வந்து ஒரு 15 minutes ஏர்லியாகவே வந்துட்டோம். 6 o'clock வர வேண்டியது 5:45 ரீச் பண்ணிட்டோம். ஸோ ஒரு சூப்பரான ட்ரெயின் ஜர்னி 22 hours நம்மளை கொண்டு வந்து மும்பையிலேருந்து பெங்களூர் வரைக்கும் இறக்கி விட்டுட்டாங்க. ஜஸ்ட் 500 rupees இருந்தால் போதுங்க ஸ்லீப்பரில் வரதுக்கு. நீங்கள் தாராளமாக ஸ்லீப்பரில் வராமல் ஒரு சில விஷயங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை தவிர்த்துட்டிங்கன்னா ஒரு ஸ்லீப்பர் கிளாஸ் ஜேர்னியே உத்தியானில் சூப்பராக இருந்துச்சு. ஒரு ஃபேமஸான ட்ரெயின் இது, அதனால தான் இதை ட்ரை பண்ணி பார்த்துருக்கோம். பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க. சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான்லாம் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பர் ட்ராவலோட உங்கள் எல்லாரையும் நான் சந்திக்கிறேன். டாடா.